ஹாய் ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு சூப்பராக டேஸ்டியாக ஒரு முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நல்ல எண்ணெய் முதிர முட்டை கிரேவி எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ரைஸுக்கு வெரைட்டி ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நான் ஒரு மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேனில் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கப்புறம் சூடாகிடுச்சா பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இது போட்டுக்க போகிறோம். வெறும் சிம்பிளாக தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால சீரகம், மிளகு போட்டுக்க போகிறேன். சீரகம், மிளகு இது ரெண்டுமே ஓகே, போதும். ரெண்டுமே நான் ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ணி போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வரும் இந்த கிரேவி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு எல்லாருமே கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் ஆனியன்னு போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். சைட்லேயே நான் எக்கும் பாயில் போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். சாரி, என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி கரகரன்ற மாதிரி தோணும். ஸோ எனக்கு காஃப் இருக்கிறதுனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது இல்லையா? நான் ரெசிபி சொல்கிறது எல்லாமே நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்டால் ஓகே, இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி என்னென்ன போடுறேன்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அது வதங்க விட போகிறோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த மசாலாவை நம்ம இப்படி ஃப்ரை பண்ணி போடுறது தான் இந்த குழம்புக்கே சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்க போகிறோம். சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்க, சூப்பராக வரும். நிஜமாகவே நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு டேஸ்டியாக அந்த குழம்பு வரும்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப வேகணுன்றதெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கினதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம தேங்காய் போட்டுக்க போகிறோம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸு ஃப்ரை பண்ணால் போதும். 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நான் தேங்காய் போட்டிருக்கேன். இது வந்துட்டு ஒரு பாதி மூடி அளவுக்கு இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த குவான்டிட்டிக்கு வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வாஷ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன் நான்.
நீங்களும் சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கொத்தமல்லி இப்போ போட்டாலும் ஓகே, இல்லை அரைக்கும் போது போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிக்க போகிறோம். இப்போ வந்துட்டு குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் அது சூடாயிடுச்சான்னு பார்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓல் ஸ்பைசஸ் சேர்த்துருக்கேன் நான். அது வந்துட்டு என்னென்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை அவ்வளோதான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஆனியன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் சேர்க்குற கிளிப்பெல்லாம் எங்கே போச்சு, மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காமிக்கிறது தெரியுது இல்லையா உங்களுக்கு, என்னென்ன மிக்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்றது. ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம், அந்த அளவுக்கு வதங்க விட போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட் அது வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லாமே நான் அரைச்சி வச்ச இந்த மாதிரி இது வெறும் இதவா மசாலா மட்டும் தண்ணி சேர்க்காமல் அப்படியே போட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸு நல்லா ஃப்ரை பண்ணணும் எண்ணெயிலேயே. எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் நேரம் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸு நம்ம அது அப்படியே விட்டுட போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போய் சூப்பராக அந்த மசாலா இதாகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மசாலா ஐட்டம் போட்டுக்க போகிறோம். இதில் வந்துட்டு நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இவ்வளோதான் போட்டிருக்கேன். தனியாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ரெசிபியோட மசாலா ஐட்டம் எல்லாம். நல்லா ஒரு வாட்டி எல்லா மசாலாவும் ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். அது வரைக்கும் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்களும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி அதோட மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் கொதிக்கிறப்போ வரக்கூடாது இல்லையா, அதனால் இப்போயே நல்லா மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு மசாலா நல்லா ஸ்மெல்லெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக கமகமன்னு ஒரு ஸ்மெல்லு மசாலாவோடது. நீங்களும் சேம் மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாரு மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் நான். அதில் ஆல்ரெடி நம்ம மசாலா வந்துட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா எல்லாம் பாதி அதிலே இருக்கும். அதனால நான் அதுலேயே தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துச்சு மசாலா. பாருங்கள், எண்ணெய் மொதுந்து வந்து சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு முட்டை கிரேவி.
இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த முட்டையை நான் கீரல் போட்டு அதில் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி சூப்பராக கமகமன்னு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பிடிச்சிருந்தா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. பாருங்கள், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா முட்டை கிரேவி ரெடி. எல்லோரும் எனக்கு